ஆகாஷ், எந்த விளக்கு? நான் விச் ஃபாரஸ்ட்க்கு ஒரு பண்ணலண்ணா. உங்களுக்கு நம்ம சேனல் கூட மெயின் சேனல்ல பண்ணியிருப்போம் ஒரு காணொளிக்கு. ஆமா சொல்லியிருந்தான் ஆகாஷ் ஆல்ரெடி இதை பத்தி. இந்த நேரத்துல எதுக்கு பண்ணா, அது ஏன் யூஸ் பண்ணா? அவங்க கேட்டா மழுப்புறான், அதுவும் சொல்ல மாட்டானா. என்னாச்சு அப்புறம்? இப்போ ஓகேவா? எதுவும் பிரச்சனை இல்லை தானே? நான் அது யூஸ் பண்ணால பிரச்சனை நடக்கும்ண்ணா. இது மாதிரி ஆயிருக்குண்ணா. அப்படி நீ என்ன பண்ற? அந்த விளக்கு எடுத்துன்னு ஆண்ணா என்கிட்ட வா. அண்ணா வேணாண்ணா, நீங்க உங்ககிட்ட வந்து ஃபுல்லா நெகட்டிவ்ண்ணா. அதை சொன்னா கேளுங்கண்ணா. இல்ல பாக்கலாம்டா, நமக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் அபூர்வமானது, எப்பயாவது தான் கிடைக்கும். கிடைக்கும் போது கப்புன்னு பிடிச்சி பயன்படுத்திக்கணும். சரிண்ணா, அப்போ நான் எப்போ எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டுமா? இப்போ வேணாம், லேட் நைட்ல எதுக்கு? நீ காலையில எழுந்து எடுத்துட்டு வா. நான் மார்னிங் விட மாட்டானா, பார்த்தானா எடுத்துன்னு வரத்துக்கு. நான் பேசிக்கிறேன் ஆகாஷ் கிட்ட, நீ கொண்டு வா. என்னன்னா நேரா வீட்டுக்கு வந்துட்டு போற, எங்க அம்மா தொடர்பு கட்டையில அடிப்பாங்க. அப்புறம் நீ ஆபீஸ்க்கே கொண்டு வா. இங்கே வச்சு நான் பாக்குறேன், இங்க ஏதாச்சும் நடக்குதானே, எனக்கு ஏதாச்சும் ஃபீல் ஆகுதானே. ஏன்னா ரொம்ப ஆர்வமா இருக்கு. சரிண்ணா, நான் மார்னிங் தூங்கி எழுந்ததுக்கு முன்னாடி நான் எடுத்து வந்து கொடுத்துறேண்ணா. சேஃபா எடுத்துட்டு வா. ஆண்ணா ஓகேண்ணா. ஆகாஷ் கிட்ட சொல்லாத, நான் சொல்லிக்கிறேன். நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன் அப்புறமா. சரிண்ணா ஓகேண்ணா. பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. சரிண்ணா ஓகே டன்ண்ணா. ஏற்கனவே இந்த விளக்கை பற்றி நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஆனால் இப்போ நான் ராகுல் கிட்ட பேசினப்புறம் அப்படி இந்த விளக்கால் என்ன தான் ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். அந்த விளக்கை நான் என் ஆஃபீஸுக்கு கொண்டு வந்து வச்சுருந்தேன். ஒரு வாரம் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சது. இதுக்குள்ளே ஒரு விளக்கு இருக்குது. இது இங்கே வந்ததுலேருந்து தான் எல்லா பிரச்சனையும் நடக்குது இந்த வீட்டுக்குள்ளே. இந்த விளக்கு தான் சொன்னேன். இது இந்த வீட்டுக்குள்ளே வந்து 10 நாள் ஆகுது. இது இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்தால் இங்கே எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சது. ஆனால் ஒரு விளக்குனால இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரில. பட் இருந்தாலும் இதை வச்சு நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது நான் இல்லை, இதை பற்றி நான் மார்னிங் யோசிக்கிறேன். இது இப்போதைக்கு போய் வெளியே வச்சுட்டு வந்துடுறேன். என் கண்ணு பார்க்கும்போதே தெரியும், நேற்று நைட்டு சுத்தமாக தூங்கலை. எக்ஸ்ட்ரீமாக கெட்ட கனவு. இந்த அளவுக்கான கெட்ட கனவு வந்ததே இல்லை. அது ஏதோ கனவு மாதிரியே தோணலை எனக்கு, நிஜத்தில் நடக்கிற மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப பயந்துட்டேன் நான். இந்த விளக்குனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வைக்க போகிறேன். இந்த விளக்குனால தான் இங்கே எல்லாமே நடக்குதோன்னு எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் நான் அதை உறுதிப்படுத்தணும்னு நினச்சேன். அதனால தான் கீழே இருந்த இந்த விளக்கை மாடியில் இருக்க இந்த ரூமில் நான் வைக்க போகிறேன். இதுக்கப்புறம் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா இந்த விளக்கு தான் எல்லாத்துக்குமே காரணம்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். இந்த விளக்கை நான் மேலே இருக்க கபோர்டில் வச்சு 2 நாள் கடந்துருச்சு. ஆனால் சரியாக 3ஆவது நாள் இந்த ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சு. நான் வந்து சவுண்ட் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. ஜனல் வழியாக மேலே தான் கேட்குது. அப்போ நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தான். நம்ம கொண்டு மேலே போய் கட்டோட ஐடியா கிடைக்கும்.